அந்த நேரத்திலலாம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது மதுரையை காத்திட்ட சாமிகள் அப்படின்னு சொல்லி எஸ்பி லோகநாதன் அவர்களையும் மாவட்ட கலெக்டர் இனிகோ திவ்யன் இவங்களெல்லாம் 3 சாமிகள் இவங்க தான் சங்கிகள் இங்கு பெரிய மதக்கலவரம் செய்ய இருந்தார்கள், அதை தடுத்து நிறுத்திய எங்களுடைய எல்லை சாமிகள் இவர்கள் தான் அப்படிலாம். நான் கலவரத்தை தடுத்த லோகநாதன் அவர்களோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுககாரன் போட்டோ போட்டது இதெல்லாம் பார்க்குறான். இப்போ அந்த லோகநாதன் இவங்க சொல்ற அந்த கலெக்டர் இவங்கள தான் போய் ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா தெரியாமல் பண்ணிட்டோம் ஐயா. பிஹெச்டி முடிச்சதுனால புத்திசாலி. ஏன்னா இந்த இடத்துல தமிழகத்தில் பிஹெச்டி முடிப்பவர்கள் எப்படிப்பட்ட தரத்தில் இருக்கிறார்கள் இதே கவர்னர் சொல்லியிருக்கார். அதனால இப்போ அவருக்கு புரியும், இப்போ இது வாங்கிட்டு போனா என்ன வாங்காம போனா என்ன. ஸ்டாலின் படத்தை வச்சுருக்கான், அவன் வந்து உடனே அஃபினிட்டியை காட்டுறான், வந்து இவர் தான் வந்து ஹையர் எஜுகேஷன் இதில் 1 லேக்கு மானியம் வாங்கினேன் அப்படி இப்படின்லாம் அந்த ஆள் பேசுகிறான். ஒரு திடல் தற்கரியாக இருப்பான்னு பார்த்தாலே தெரியுது, முகத்தை பார்த்தாலே அது இருந்துட்டு போட்டோம். விஜயோட ஓட்டை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இது போல் ஆசிரியர்கள் வந்து இது மாதிரி செக் பண்ணுறதுனால ஒரு 4 பேரை வந்து செக் பண்ண. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த 11ஆம் பையனை தலைமை ஆசிரியர் செக் பண்ணியிருக்காரு, அவன் பையில கஞ்சா இருந்திருக்கு. இப்போ அவன் எல்லா மாணவர்கள் மத்தியில் அவனுக்கு எப்படி ஒரு கெட்ட பேர், ஒரு மன உளைச்சல், இந்த மன உளைச்சல் வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இனிமே பேக்கே செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி. ஏன்னா கனிமொழி அக்கா எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க. இது ஏதாவது ஒரு மாணவன் கன்னடம் தான் இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கலாம், ஹிந்தி இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன், உருதை மட்டும் ஏன் எதுக்குற? இப்போ பள்ளிகளுக்கு தான் ரம்ஜான். இது எப்படி அப்படின்னா அந்த ஒட்டகம் அந்த குடிசைக்குள்ளார தலையை நீட்டுற அந்த இதுதான். இது ஆரம்பத்தில் வந்து உருது பள்ளிகள், அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகள், அங்கே இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5 வரிகளை கண்டவுடனே ஏன் அச்சம், அமித்ஷா ஏன் நடுங்குகிறார், இந்த சு வெங்கடேசன் அது ஒரு தற்குறி. அதாவது சு வெங்கடேசனுக்கும் ராகுல் காந்திக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த ஆள் சாகித்ய அகாடமி அது எப்படி வாங்கினான்னு தெரில. இவன் வந்து ஓரளவு படித்த முட்டாள், அந்த ஆள் படிக்காத பெரிய அளவு சாமர்த்தியசாலி இல்லாத ஒரு முட்டாள். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேரும் டஃப் ஃபைட்டு கொடுக்குறவங்க. 1979ற்கு பிறகு சைனா இப்படிப்பட்ட பதிலடியை இப்படி வந்து பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இந்திய இராணுவத்தை இப்படி அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு இதே நரவானே ஏஎன்ஐல கொடுத்த பேட்டியில அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த பொழுது, மிக பிரபலமான யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த போய் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தீபத்தூன் வழக்கில் நீதிபதி GRSயிடம் மன்னிப்பு கேட்டு சரண்டரான திராவிட மாடல் அரசு. பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரை அவமதித்த மாணவரின் செயலுக்கு பலரும் எதிர்ப்பு. பள்ளி மாணவரிடம் கஞ்சா குட்கா குற்றவாளிக்கு மரியாதை, அலங்கோல ஆட்சியின் பரிசு. உருது பள்ளிகள் சிறுபான்மை பள்ளிகளுக்கு ரம்ஜான் சலுகை, காங்கிரசின் மத அரசியல். வெளிவராத புத்தகத்தின் சில வரிகளை ஆதாரமாக காட்டி சீன ஆதரவு குரலாக ஒலித்த ராகுல், அமித்ஷா ராஜ்நாத் பதிலடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக நம்ம எடுத்திருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல வந்து திராவிட மாடல் அரசு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறது நீதிமன்றத்திடம். நாங்க இதை வந்து எந்த உள்நோக்கத்தோடுமே இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு எங்க எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நேற்று இதே ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகளில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் எவ்வளோ அவதூறாக பேசுகிறாங்களோ அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, FIR ஏதாவது போட்டிருக்கீங்களா என்னன்னு கேட்டதுக்கு தான் டிஜிபி வந்து
சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலரை வந்து ரிமூவ் பண்ணுறோம், அந்த போஸ்டிங்கெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக நேற்று பேசினோம். இன்றைக்கி இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு, இந்த தீபத்தூண் வழக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு விஷயத்திற்காக நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என்னென்னா, இவங்க என்ன நினச்சாங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சொல்கிறாரு, சரி அவரே பெரிய மனுஷு, ஏன்னா பல வழக்குகள் அவர் பெரிய மனுஷன் நடந்துகிட்டு இருக்காரு, அதனால் சும்மா அப்படி சொல்லிடுவார், அப்படியே விட்டுருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து ஒரு ஃபாலோ அப், நீ இதை பண்ணியா, இதை ஒத்தி வைக்கிறேன், டைம் கேட்குறியா கொடுக்குறேன், நீ ஆனால் வந்து எல்லா எவிடன்ஸோட வந்து உங்களுடைய இதை பதிவு செய்யுங்க அப்படின்னு. இந்த நீதிமன்ற தீபத்தூண் அந்த வழக்கு விஷயமாக உத்தரவு கொடுக்குறாங்க. அதை செயல்படுத்த முடியல. ஒரு முறையில் 2 முறை, அதாவது ஒன்று தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவையும் அவங்க செயல்படுத்தலை. 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அவங்க உத்தரவு கொடுத்தாங்க, அதையும் இவங்க செயல்படுத்தலை. சரியாக 2வது அந்த உத்தரவு இது பண்ணும் பொழுது தான் இனிகோ திவ்யன் அந்த இடத்துல அவர் தான் இருந்தார், அவர் தடுத்தார். சிஆர்பிஎஃப் துணை கொண்டு அவங்க போகும்பொழுது அதையும் இவர்கள் தடுத்தார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது மதுரையை காத்திட்ட சாமிகள் அப்படின்னு சொல்லி எஸ்பி லோகநாதன் அவர்களையும் மாவட்ட கலெக்டர் இனிகோ திவ்யன் இவங்களெல்லாம் 3 சாமிகள் இவங்க தான் சங்கிகள் இங்கு பெரிய மதக்கலவரம் செய்ய இருந்தார்கள், அதை தடுத்து நிறுத்திய எங்களுடைய எல்லை சாமிகள் இவர்கள் தான் அப்படிலாம். நான் கலவரத்தை தடுத்த லோகநாதன் அவர்களோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுககாரன் போட்டோ போட்டது இதெல்லாம் பார்க்குறான். இப்போ அந்த லோகநாதன், இவங்க சொல்ற அந்த கலெக்டர், இவங்கள தான் போய் ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, தெரியாமல் பண்ணிட்டோம் ஐயா, அந்த இன்டென்ஷனில் பண்ணலையா அப்படின்னு. அதாவது இவங்களுக்கு உளவு தகவல் வந்ததான் பெரிய கலவரம் நடக்கிறது மாதிரி இருந்தது, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தடுத்தோமே சார், எங்களுடைய மனசில் கொஞ்சம் கூட உங்களுடைய உத்தரவை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இது வந்து இந்த உருட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னு பெருமையாக சொன்னவர் வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இன்னொன்று, இந்த தீபத்தூணையே இவங்க சர்வேக்கள் அப்படின்னு கனிமொழி சொன்னதும், அதே போல் ஹெச்ஆர்என்சி தரப்பில் ஆஜரான அட்வொகேட்டு எவ்வளவு அசிங்கமாக பேசணும். 2 இடத்துல ஏற்றணுமா, ஏன் முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறதுனால 2 இடத்துல ஏற்றணுமான்னு. அப்படின்னா இந்த அரசுக்கே எப்படிப்பட்ட இன்டென்ஷன் இருக்கு சார், இந்த அரசுக்கு இந்த இன்டென்ஷன் இருக்கு, அதனால நம்ம இதையெல்லாம் தடுத்தால், இவ்வளவு வன்மத்தோடு செயல்படக்கூடிய அரசு, குறிப்பாக இந்துக்களின் மீது வன்மத்தோடு செயல்படக்கூடிய அரசு, அவங்களுக்கு நம்ம ஏதோ இது போன்ற விஷயங்களை செய்தால் நம்மளை காப்பாற்றுவாங்களே, நம்மளை கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார்கள், அந்த பரமபிதா நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது மாதிரி இந்த பரமபிதா அவங்களுக்கு ஸ்டாலின் தான், அதனால அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு இனிகோ திவ்யன்லாம் நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களால முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ஈவோட்ட கேட்குறார் நீதிபதி, சேகர் பாபு சொல்றதுனால நீ வந்து தீபத்தூண்ல ஏற்றலையா, இல்லை உனக்கே அதிகாரம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ வேணும்னே ஏத்தாம இருந்தியா, அந்த கள்ளத்தி மரத்துல சிக்கந்தர் தர்கா அவங்களுடைய கொடியை ஏற்றுவதற்கு நீ எப்படி அனுமதிச்ச, அது சம்பந்தமாக ஏன் வழக்கு நீ பதிவு செய்யலை அப்படின்னு கேட்டப்ப அப்படியே திணறாங்க. இப்ப என்னன்னா, அந்த காவலர்கள், அதாவது எஸ்பி மற்றும் இனிகோ திவ்யன் அவங்களுக்கு மட்டும் நேரில் ஆஜராகிறதுல இருந்து விலக்கு கொடுத்துட்டு கலெக்டர் நேரில் ஆஜராக வேண்டும், தேவாசீர்வாதம் அவர் ஆஜராக வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்பொழுதும் எந்த அளவுக்கு நாம் பாராட்டுகிறோமோ ஜிஆர்எஸ் மீது, அவர்களிடம் நம்ம ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம். என்னன்னா, உங்களுடைய பெருந்தன்மையை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் யோக்கியமானவர்கள் இல்லை, நீங்க உங்களை வந்து பெருந்தன்மையான போகட்டும் அப்படின்னு. இந்த அதிகாரிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டியது உங்களுடைய கடமைன்னே நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு டெமோக்ரஸில ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக வன்மத்தோடு இந்த அரசு எப்படிப்பட்ட வன்மத்தோடு செயல்பட்டு இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை. எசமா நீங்க சொல்லிட்டீங்க, நான் செஞ்சே காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு எஸ்பியும் அந்த டிஎஸ்பி இனிகோ திவ்யனும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள்.
அதனால அவர்களுக்கு என்ன தண்டனையோ அதை வந்து பெற்றுத்தர வேண்டியது திரு ஜிஆர்எஸ் உடைய கடமையாகவே இருக்கிறார். ஏன்னா இது டோட்டல் இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இனிமேல் எவன் வேணாலும் எப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை ஏன் நம்ம எளிதாக கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறதுனா, இந்த தீர்ப்பு வந்த உடனே அந்த இவன் இறந்து போகிறான் இல்லையா, நம்ம பூர்ணச்சந்திரன், அவங்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றும் பொழுது அதற்கு எவ்வளவு தடை வைத்தார்கள்ங்கிறது ஒரு பக்கம் பார்க்குறோம். இந்த தீபத்தூண் விவகாரம் குறித்து போராடும் பொழுது கோயிலில் இது பண்றப்ப புதுக்கோட்டையில நினைக்கிறேன் ஒரு போலீஸ்காரர், உங்களால விளக்கே ஏற்ற முடியாத பழுவதாடா நீங்க அப்படின்னா அவருக்கு எந்த தைரியம் வந்தது? ஏன்னா நாங்க கோர்ட்டு கொடுத்த உத்தரவை நாங்க செயல்படுத்தாம இருந்து எங்க போலீஸ் காட்டியிருக்காரு, எங்க எஸ்பி காட்டியிருக்காரு, எங்க டிஎஸ்பி காட்டியிருக்காரு. அதே மாதிரிதான்டா நானும் உனக்கு வக்கீலாக பயன்படுத்திய வார்த்தை தானே, உங்களுக்கு விளக்கு ஏற்ற முடியாத பழுவ தானே நீங்க இங்க வந்து அப்படியே உதார் விடுற அப்படிங்கிறது மாதிரி எந்த அளவுக்கு இந்துக்களை இழிவாக அந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய காவலர் செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால இது எங்க பார்த்தாலும் தொடர்ச்சியா இருக்குது. அந்த குன்றன் மலை, முருகன் குன்றன் மலையில அந்த இடத்தை இடிக்கும் பொழுது கூட அந்த மக்கள் வந்து காலையில 2 மணிக்கு வந்து நிக்கிறீங்க, அதுக்கான நோட்டீஸ் என்ன ஏற்கனவே கோர்ட்ல இருக்குது, கலெக்டர்ல வந்து முறையீடு செய்யலாம் சொல்லியிருக்காங்க, அந்த கோர்ட்டை நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த சந்திரசேகர்ங்கிற தாசில்தார் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் என்னுடைய வெளிப்பாடு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அந்த உத்தரவை மதிக்காமல் இவர்கள், இந்த ஆட்சியராக இருக்கட்டும், அந்த எஸ்பியாக இருக்கட்டும், இவங்க செயல்பட்ட வழிகாட்டி, அதாவது தவறான முன் உதாரணமாக இவர்கள் விளங்கியதை எடுத்து அடுத்து அந்த தாசில்தாரும் அதே போல நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற. அதனால இவங்க இனிமேல் நீதிமன்றத்தையே மதிக்க முடியாத ஒரு சூழலை இவங்க முன்னுதாரணமாக செயல்பட்டிருக்காங்கிறதுனால இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். இந்த அதிகாரிகள் மீது பெருந்தன்மையை சத்தியமாக கண்டிப்பாக திரு ஜிஆர்எஸ் அவர்கள் காட்டிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இந்த வழக்குல அந்த அதிகாரிகளுக்கு சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. அதே நேரத்தில் நேயர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த திராவிட மாடலின் ஊழ உதாறு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் சுப்ரீம் கோர்ட்டு, நான் அங்க போவேன், அங்கேயே ஆட்டிடுவேன், அசைச்சிருவேன், எல்லாத்தையும் முடிவெடுப்பது திராவிட மாடல் தான் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா அவனுக்கு எதிரானவனே டம்னு கதவை சாத்துட்டு கபால்னு காலில் உழுந்துருவான் அப்படிங்கிறதும் இந்த இதுல. இதுக்கு முன்னால அந்த தீபத்தூண்ல ஏற்றாமல் செய்வதற்கு என்னென்ன விஷயங்கள் சோசியல் மீடியால எவன் என்னென்னலாம் பேசுறான், இதுக்காக ஒருத்தன் புக்கு கூட போட்டிருக்கான். அவன் என்ன சூர்யா சேவியர்னு ஒரு ரொம்ப செம்மொழியிலே பேசக்கூடிய பதிவுகளை எல்லாம் கூட செம்மொழியிலே தான் அவர் பதிவு பண்ணுவாரு. அப்படிப்பட்டாரு புத்தகமே போட்டிருக்கான். அதை வேற முதல்வர் வெளியிட்டாரு. அப்படி வெளியிட்ட நீ எல்லாம் ஆதாரம் எல்லாம் இருக்குல்ல, எதுக்கு போய் மன்னிப்பு கேட்ட? சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதுலயும் ஒரு கள்ளத்தனம் இருக்கிறதுங்கிற. இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் மன்னிப்பு கேக்குறீங்க, சுப்ரீம் கோர்ட் போறீங்களா அப்படின்னா 90 நாள் அவகாசம் இருக்கு. ஆனா நாங்க இப்பயே மன்னிப்பு கேட்டோமே விட்டுருங்க ஏசமா, அது என்ன பண்றாங்கன்னு தெரியல, டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க இப்ப மன்னிப்பு போயிட்டோமே, நாங்க தான் மன்னிப்பு கேட்டோமே, எங்களை விட்டுருங்களேன் அப்படிங்கிறப்ப இந்த திராவிட மாடல் எவ்வளவு கோழையானது. வெளியில தான் அப்படியே பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டும் ரொம்ப வீக் அப்படிங்கிறது இந்த செய்தி காட்டுகிறது. அடுத்த செய்தியாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. தமிழக ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டு எல்லோருக்கும் பட்டத்தை கொடுத்து கௌரவித்திருக்கிறார். அதுல வரலாற்றில் PhD படித்த புஷ்பராஜ் என்பவர் அதை வாங்கும்போது அவருடைய சர்டிபிகேட்ல தமிழக முதல்வரின் படத்தை வைத்து அதை ஆளுநர் கையில வாங்கிக்கிட்டு வந்து டிவியில ஒரு பேட்டியும் கொடுக்குறாரு. நான் வந்து ஆளுநர் ரொம்பவும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனாலும் எனக்கு விருப்பம் தமிழக முதல்வர் கையால தான் வாங்கணும், அவர் கொடுத்த நிதியின் மூலமாக தான் இந்த ஆய்வையே முடிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது ஒரு விதமான மனசுல இருக்கக்கூடிய ஒரு அழுக்க வன்மத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த தமிழக அரசு தொடர்ச்சியாக கவர்னரை நிந்திப்பதை, அவமானப்படுத்துவதை ஒரு அஜெண்டாவாகவே வைத்து வேலை செய்கிறது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் கவர்னரை பற்றி நீட்டி முழக்கி ராஜ்யசபாவில் திருச்சி சிவா பேசினார். அதுக்கு கூட சபாநாயகர் சொன்னார், இதெல்லாம் தேவையில்லாத, இங்கே எதுக்கு இதை பேசுகிறீங்க அப்படின்னா, இங்கே பேசாமல் ரோட்டில் பேசுவோம். நீங்கள் ரோட்டில் பேசி வளர்ந்த கட்சி தானே, நான் கவர்னரை பற்றி வேறு அப்போ நான் கவர்னர்னு நான் சொல்லலை,
த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அங்க த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறாரு. அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான் வந்து ஆட்டுக்கு தாடி அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க. ஆனா பாராளுமன்றத்தில் ஓகே, ஐ எம் நாட் மென்ஷனிங் த நேம் அண்ட் த போஸ்ட் கவர்னர் அப்படின்னு நான் சொல்லலை, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு நான் சொல்றேன் அப்படி. இப்போ உனக்கு தெரியல ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறது கவர்னர் தான் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இந்த அதுதான் சொல்றேனே, இவங்க ஏதாவது பிடிச்சி இப்படி நெருக்குனீங்கன்னா தன்னை அறியாமல் இவங்கள உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அந்த ஏற்கனவே ஒரு வழக்கு கூட பதிவு செய்திருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு கொடுத்த அந்த பட்டத்தையே கூட கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஜீன் ஜோசப் யாருன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை இதே மாதிரி பட்டவழிப்பு நடந்தப்ப நான் வந்து கவர்னர்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் உடனே ஆராய்ச்சியில் இறங்கும் பொழுது அவர் ஒரு ஊபியின் மனைவி தானே. அதுக்கு பிறகு அவர் யாரு நதிமூலா ரிஷிமூலாம் பார்த்தாங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி போணுச்சு. அதுக்கப்புறம் ஐயோயோ இதை பற்றி இனிமேல் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது அளவுக்கு சமூக வலைதளங்களே எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இந்த பையனும் ஒரு திடல் தற்குறியாக இருப்பான். ஏன்னா பிஹெச்டி முடிச்சதுனால புத்திசாலி. ஏன்னா இந்த இடத்துல தமிழகத்தில் பிஹெச்டி முடிப்பவர்கள் எப்படிப்பட்ட தரத்தில் இருக்கிறார்கள் இதே கவர்னர் சொல்லியிருக்காரு. அதனால இப்போ அவருக்கு புரியும்ப்பா, இது இவன் வாங்கிட்டு போனான்னா வாங்காமல் போனான்னா ஸ்டாலின் படத்தை வச்சிருக்கான், அவன் வந்து உடனே அஃபினிட்டியை காட்டுறான், வந்து இவர் தான் வந்து ஹையர் எஜுகேஷன் இதில் நான் 1 lakh மானியம் வாங்கினேன் அப்படி இப்படின்லாம் இந்த ஆள் பேசுகிறான். ஒரு திடல் தற்கரியாக இருப்பான்னு பார்த்தாலே தெரியுது, முகத்தை பார்த்தாலே அது இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்முடைய கவலை என்னன்னா, இப்போ அவன் சொல்றது என்னன்னா, எனக்கு இவர் கையால் வாங்கியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாங்குறான். இப்போ இதை அனுபவிச்சுறாங்க. ஏன்னா கவர்னருடைய மெக்னானிமிட்டி, அவரு சரி அவருக்கு முகம் மட்டும் மாறியதுன்னு. நீ பெரிய விபனா நீனு, அந்த ஆள் எங்கே இருந்து பதவியில் இருந்துட்டு வந்தவர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு வந்து அடுத்த லெவலில் இருந்தவர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரேங்க் ஹோல்டரு. நீ யார் நீ ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரி எப்படி படித்து எப்படி பிஹெச்டி வாங்கியிருப்பேங்கிறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஸ்டாலின் படத்தை வச்சுட்டா தன்னை வந்து அதி புத்திசாலி, அவரை வந்து நம்ம ரொம்ப டீமின் பண்ணிட்டோம், அவரை வந்து பீலிட்டில் பண்ணிட்டோம், பார்த்தீங்களா நான் எப்படி அவரை இது பண்ணிட்டேன்னு. இது ஒரு விதமான ஒரு சிற்றின்பம். அதாவது ஊபிக்கு டஃப் கொடுத்துருக்காரு. ஆமா, நான் உங்களை விட நான் ரொம்ப இது வந்து ஒரு சிற்றின்பம் அப்படின்னு சொல்லலாம், சுய இன்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுய இன்பத்தை இந்த புஷ்பராஜ் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ எனக்கு ஒரே ஒரு அச்சம் வருகிறது. இப்போ ஸ்டாலின் படம் இருந்தால் அவர் கையால் வாங்கியிருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான்னா, இப்போ ஒரு குடும்பமே ஒரு அதிமுக குடும்பம், அவங்க வந்து ஸ்டான்ச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஃபாலோயர்ஸ். எங்கள் அப்பா வந்து எம்எல்ஏ ஆனது, எங்கள் அப்பா வந்து ஒன்றிய செயலாளர் ஆனதெல்லாம் எல்லாம் அம்மா ஆட்சியில் தான், அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு அது வந்து அது என்ன கழகமே கோயில் அம்மாவே தெய்வம்லாம் சொல்லிகிட்டு இருந்த இது உண்டு. எங்களை பொறுத்தளவு எங்களுக்கு தெய்வமே புரட்சி தலைவி அம்மா தான் அப்படின்னு சொல்லி. இப்போ நாளைக்கு ஒருத்தவங்க அதிமுகக்காரன் குடும்பம், அந்த அதிமுக குடும்பம் அவங்க இதே மாதிரி ஒரு பட்டம் வாங்குறப்ப ஜெயலலிதாவோட ஃபோட்டோ வச்சுட்டு இப்படி வாங்கினா ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது. இப்போ தர்மபுரி அந்த பக்கத்துலேருந்து இருக்கிறான், எங்களுடைய எல்லை சாமியே வீரப்பன் தான், வீரப்பனை படத்தை நான் வச்சுட்டு நான் அதை வாங்குறேன் அப்படிங்கிறான். இப்போ தமிழ் தேசிய போராளிகள்னு பல பேர் இருக்கான், அவன் ஒன்னே எங்களுக்கு எப்பொழுதும் மேதகு பிரபாகரன் தான், அவருடைய படத்தை வைத்து கொண்டு நாங்கள் வந்து எங்களுடைய அந்த பட்டத்தோடு சேர்த்து அவன் எப்படி புஷ்பராஜ் பண்ணானோ அந்த தற்கூரி அதே மாதிரி பண்ணி அவன் இதை ஃபோட்டோ பிடிக்கிறான். சரி, தேசிய சிந்தனை கொண்ட ஒருத்தவன் எங்களுக்கு வந்து திலகர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதே போல் தைரியத்தோடு இருந்தவர் மோடியோட படத்தை வச்சா இவங்க ஏற்றுப்பாங்களா? ஏன்னா ஏதோ ஒரு மீட்டிங்ல விஜயோடைய படத்தை காட்டினாலே காணொலி அந்த மீட்டிங்கே நிறுத்தினாரு ஸ்டாலின். இப்ப விஜயுடைய அள்ளு சில்லிகள் வந்து எப்படி இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. இப்ப இதே மாதிரி நீங்க நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல தழக்கையினர் இது மாதிரி செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த நேரத்துல இதே போன்ற RN ரவி காட்டிய அந்த மனிதாபிமானம், பெருந்தன்மை, ஜனநாயக அந்த தன்மையெல்லாம் நீங்க வெளிப்படுத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதனால நீங்க தொடர்ச்சியாக இப்படியே சீண்டிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அதை விட முக்கியமான செய்தி, இது ஒரு செய்தியாக வந்திருக்குதா தினமலர்ல இன்னொன்று முக்கியமான செய்தி, அது வந்து லோக் பவன்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா,
இப்பொழுது அதுதான் ரொம்ப முக்கியம். இவன் தற்கொலை செய்யறது அது ஒரு விஷயம். ஏன்னா இதை நம்ம வெளிக்காட்டணுங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னா அவன் ஒரு திடல் தற்கொலைன்னு சொல்லணுங்கிறதுக்காக சொன்னான். லோக்பவன்ல மிக முக்கியமான அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்னன்னா தமிழக அரசு ரொம்ப மோசமான ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறது. என்னன்னா வேந்தர் அப்படின்னா இப்போது வரைக்கும் ஆளுநர் தான். இவங்க கோர்ட்டுக்கு போய் உயர்நீதிமன்றமே தலையில கொட்டி உட்கார வச்சிருச்சு. இவங்க மேல்முறையீடா சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஆனா அது வரைக்கும் ஹைகோர்ட் என்ன சொன்னதோ அதுதான். இப்பொழுது துணைவேந்தர்களை நியமிக்க அந்த தேடல் குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அதோடைய காலத்தை வரையறை பண்ணியிருக்காங்க. ஆனால் 2018 யூஜிசியின் கீழே ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் படி பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவார். அவங்க இந்த குழுவில் இருந்து, இந்த தேடல் குழுவில் இருந்து அவங்க யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இது இல்லாமல் சேலம் மற்றும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு இவங்க நேர்முக தேர்வுலாம் நடத்திருக்காங்க, இதெல்லாம் நடத்திருக்காங்க. இது அப்பாயிண்ட் ஆனாலே இது சட்ட விரோதம் அப்படின்னு லோக்பவன் அறிக்கை கொடுத்துருக்கு. இப்ப நீ காசு வாங்கிட்டோ, ஏன்னா இவங்க அப்பாயின்மெண்ட் பண்றதே எப்படி இருக்கும், திராவிட மாடல் அவசரமா ஆட்சிக்கு போறதுக்கு முன்னால காசு பார்க்கணும்ட்டு கூட ஏதாவது பண்ணிடலாம். இது முதல்ல இப்படி அப்பாயின்மெண்ட் ஆகிறதே சட்டவிரோதம் அப்படின்னு லோக்பவன் சொல்லுது. காரணம் கேஸ் இப்போது வரை சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இவங்க இந்த நியமிக்கக்கூடிய அந்த இதுல வேந்தருங்கிறதுக்கு பதிலாக அரசு அப்படின்னு அரசாணையிலே மாற்றியும் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவையும் அப்படிதான் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கண்டித்து லோக்பவன் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு. இது சட்டவிரோதம். ஏன்னா நீ செலக்ட் ஆனா கூட நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தா வெளியில போனது ஆயிடணும். அந்த நேரத்துல எனக்கு சுப்பீரியாரிட்டி போச்சு இது போச்சுன்னா கத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கேவியட்டாவே போட்டுட்டார். ஆனால் வம்படியா இப்ப கவர்னருடைய இதை நான் இது பண்றேன் அப்படின்னு. இப்ப இந்த புஷ்பராஜ் எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பான்னு இன்னொரு விஷயம் தெரியுது. இப்ப இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியா, இதுக்கு முன்னால ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில கான்வெகேஷன் நடந்தது. அங்க பிஹெச்டி முடிச்ச அன்பில் மகேஷ் அவருடைய பேரை கால் அவுட் பண்றாங்க. அவர் வரல. அப்படியே சரி அடுத்தது வருவாங்க அப்படின்ட்டு கவர்னர் நிக்கிறார். உடனே அங்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ராரா யாரோ சார் அவர் மினிஸ்டர், உங்க கையால வாங்க மாட்டாராம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறாரு. அவன் என் கையில வாங்கினேன், ஐயோ இனியா வந்தாலும் ஊப்பி எங்க வேணாலும் வாங்கிட்டு போட்டான். உடனே அடுத்த நாளே பார்த்து என் தலைவரோடு வாங்கி கொண்டேன் அப்படின்னு. இப்ப என்ன இதுல பியூட்டின்னா, RN ரவிக்காவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணா இது என்ன எதுக்காக பிஹெச்டி வாங்கியிருக்காருன்னு புரியும். இப்ப இவர் ஒருத்தட்ட கொடுத்து வாங்கியிருக்காரு, அவருக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா ஏதாவது புரியுமா? இவர் எதுல பிஹெச்டி பண்ணியிருக்காரு, இந்த பிஹெச்டி இது மாதிரி வேற யாராவது இதே தளத்துல பண்ணிருக்காங்களா, இதனால சோசியல் இம்பாக்ட் என்ன, இது ஏதாவது அவருக்கு சொன்னா கூட புரியுமா அப்படிங்கறது நான் அவரை அப்படியெல்லாம் பேசல. அவர் பேசல. ஆனா இத வேகமாக RN ரவி புரிஞ்சுப்பாரு. யதார்த்தத்தை சொல்றீங்க. RN ரவி உடனே புரிஞ்சுப்பாரு. கிராஸ்பிங் பவர் அவருக்கு ஜாஸ்தி. ஏன்னா IPS ஆபீசரா இருந்தவர் அப்படிங்கிறதுனால அதை பார்த்துட்டு தான் தலைவனும் பாரு அன்பில் மகேஷ் பண்ணியிருக்காரு, அடுத்தது நான் அவரை தாண்டி பண்றேன் பாரு அப்படின்னு அவன் பண்ணியிருக்கான். இது இப்படியே வளர விட்டால் நான் சொன்ன அந்த சம்பவங்களும் நடக்கும். விசிலடிச்சான் குஞ்சுகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்களும் செஞ்சாங்கன்னா அப்ப நீங்க வருத்தப்படக்கூடாது. இப்போ கோவில் செழியன் பட்டமளிப்பு கொடுக்கலான்னு வந்தாருன்னு கான்வெகேஷனுக்கு, அவன் விசிலடிச்சுட்டே விஜயோட படத்தை வச்சுட்டு வாங்கினான்னா என்ன பண்ணுவாங்க? அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் திமுகவினரும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அடுத்த செய்தியாக வியாசர்பாடி அரசு பள்ளியில பொதுவாகவே இப்ப கடந்த 3-4 வருஷமாவே பள்ளிக்கூடங்கள் என்ன பண்றாங்கன்னா செக் பண்றாங்க. பசங்க உள்ள வரும்போது எதுவும் அருவா வச்சிருக்கானா, கத்தி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் 1-2 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா கூடுதலா போதை பொருள் எதுவும் வச்சிருக்கானா அப்படிங்கறதையும் செக் பண்றாங்க. அது ஒரு ரெகுலர் செக்அப் ஆயிடுச்சு. அது ஒகேஷனலா இருந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெகுலராவே ஆயிடுச்சு. தலைமை ஆசிரியரே வாசல்ல பார்த்துட்டு ஆகா பையன் ஒரு மார்க்கமா இருக்கானே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பைய செக் பண்ற நிலைமை வந்துருச்சு. அப்படிதான் வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில 11வது மாணவன் பைய வாங்கி செக் பண்ணிருக்காரு. அதுல கஞ்சா இருந்திருக்கு. உடனே அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி காவலர்களை வர வச்சு வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? கஞ்சா சாகுபடியே கிடையாது, எப்படி அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது? 0 சொன்னார்ல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாரு கஞ்சாவா அப்படின்னு. ஒரே ஒரு மனிதனுக்கு கூட போதைப் பொருள் கிடைத்திடும் அப்படிங்கிற ஒரு சூழலே இல்லாமல் செய்வதுதான் இந்த திராவிட மாடல். ஒரே ஒரு ஆளுக்கு கூட
ஒரு குட்கா, ஒரு கஞ்சா, ஒரு எல்எஸ்டி, ஒரு கெமிக்கல், என்னென்ன இருக்க மெத்தபெத்தமைனா அதெல்லாம் எதுவுமே கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரெஸ் மீட்ல அவர் சொல்றாரு. நமக்கு என்ன ஆச்சரியம்னா ஒரு பின்னால ஒரு 10 பேர் இருக்கான், ஒருத்தன் கூட சிரிக்கலைங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி தலைவன் அப்படி சொல்றாருன்னு. ஏன்னா இவர் மினிஸ்ட்ரி இருக்காரு, அதுல இருக்கிறது தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அங்கேயே கஞ்சா வளர்த்ததுங்கிறது அந்த செய்தியாக வளாகத்துல கஞ்சா செடி வந்தது. அது யார போற போக்குல தூக்கி போட்டு போனது அது. சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ வந்து முதல்ல அக்கேஷனலாக இருந்தது, இப்போ டெய்லியே செக் பண்ணுறாங்க. இப்படி செக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எவன் செக் வைக்க போகிறான்னு தெரியல. என்ன இது எங்களுடைய உரிமை அப்படின்னு. இப்போ செந்தில் பாலாஜி இந்த மணல் எடுக்கிறதுக்கு என்ன சொன்னார் தேர்தல் வாக்குறுதியா? 11:05 மேல இனிமேல் உங்களுடைய கைப்பைய, உங்களுடைய ஜோப்பு அதுவோ உங்களுடைய கைப்பையை நீங்கள் எடுத்துட்டு போகிற ஸ்கூல் பேக்கையோ இனிமேல் எந்த ஆசிரியரும் செக் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறதுனால உங்களுடைய மன அழுத்தம் ஏற்படுகிறது, மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைக்கு இந்த திராவிட மாடல் அரசு செய்யாது அப்படின்னு ஜென்சிகளுக்கு வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தான் விஜயோடைய ஃபேன்ஸ். விஜயோட ஓட்டை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இது போல ஆசிரியர்கள் வந்து இது மாதிரி செக் பண்றதுனால ஒரு 4 பேரை வந்து செக் பண்ண. இப்போ நீங்க பாருங்க, அந்த 11ஆம் பையனை தலைமை ஆசிரியர் செக் பண்ணியிருக்காரு, அவன் பையில கஞ்சா இருந்திருக்கு. இப்ப அவன் எல்லா மாணவர்கள் மத்தியில அவனுக்கு எப்படி ஒரு கெட்ட பேரு, ஒரு மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் வந்துடக்கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இனிமே பேக்கையே செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி. ஏன்னா கனிமொழி அக்கா எல்லா இடத்துலயும் போயிருக்காங்க. இதே ஏதாவது ஒரு மாணவன் சொல்லக்கூடாது, அதையும் கூட இவங்க கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு பக்கமா. இன்னும் ஒரு செய்தி சேனல்ல ஒரு செய்தி வந்திருக்கு, என்னன்னா குட்கா வித்தர். சாதாரணமாக இது போல ஆட்கள் கஞ்சா விற்கிறவன், குட்கா விற்கிறவன், அவனெல்லாம் வந்து சமூகத்திற்கு காட்டணும். ஏன்னா சமூகத்துல இவனால தான் போதை பழக்கம் வந்திருக்கு, இவன் மோசமான ஆளு, பார்த்துக்கங்க, இவனுடைய கடை இவன் தானே வித்தான், எச்சரிக்கையா இருங்க இவன்கிட்ட, உங்களுடைய போதையில தான் இவனுக்கு வருமானமே கிடைக்குது அப்படின்னு சமூகத்திற்கு காட்டக்கூடிய வேலையைத்தான் வந்து காவல்துறை செய்யும். அதனாலதான் சில பேரை வந்து இழுத்துட்டு போய் இப்ப மிக மோசமான சமூகத்திற்கே ஒரு மோசமான மனிதனாக காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தானே இப்ப சவுக்கு சங்கர் வீட்டை அப்படியே அவன் உள்ள பூட்டிட்டு உட்காந்துருக்கான், எவ்வளவு ஒரு அகங்காரமா உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் உடைச்சு அந்த வீட்டுல வந்து எவ்வளவு பைசா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சினிமா தயாரிப்பாளர்லேருந்து எவ்வளவு கோடிகளை இவன் சுருட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேகெல்லாம் பீரோவெல்லாம் திறக்க சொல்லி பேகெல்லாம் பார்க்க சொல்லி இப்போ அடுத்தடுத்து எத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்க. ஏன்னா சமூகத்திற்கு அவங்க காட்டுறாங்க இவன் மாதிரி மோசமான, இவன் வந்து ஒரு செய்தி சேனல் நடத்தலாம், சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம், அது கிடையாது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சமூகத்திற்கு வந்து ஒரு வேண்டாத ஆள் அப்படின்னு ஒரு படம் போட்டு காவல்துறை காட்டு. அது மாதிரி தானே ஒரு குட்காவத்தனை, அதாவது கஞ்சா போதையில் இருக்கான்னு காட்டினான். ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இனோவா கார், அது யார் வீட்டு காருன்னே தெரில, அதில் வந்து பத்திரமா யாருன்னு கூட தெரியாத அளவிற்கு திருத்தணியிலன்னு நினைக்கிறேன் கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து அவனை ஆஜர்படுத்த வராங்க. இப்படி அழைச்சிட்டு வரவங்க அந்த கேஸை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு தெரியல. இந்த திருத்தணிங்கிறப்பவே நமக்கு இன்னொன்று விஷயமும் ஞாபகம் வரும். அங்கே தான் கஞ்சா போதையில் இருந்த 2 பேர் ரீல்ஸு எல்லாம் போட்டது, அது வெளி மாநிலக்காரனை வந்து எப்படி வெட்டினாங்க அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். ஸோ அரசாங்கம் இப்படி இருக்கும் பொழுது அது வந்து 3.4, 4.0, 5.0லாம் சொல்லி நாங்கள் கஞ்சா வேட்டையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட இப்படி இந்த அளவுக்கு ஒரு குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே செயல்படக்கூடிய வகையில் ஒரு பக்கம், அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கூலில் இது மாதிரி எல்லாம் மாணவர்கள் செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுகிறது. கஞ்சாவின் தலைநகராக தமிழகம் மாறிவிட்டது, இனிமே காப்பாற்ற முடியுமா மாணவர்களை? நீங்கள் இப்போ கேட்டீங்க, ஏய் இன்னைக்கு ரெக்கார்ட் நோட்டு எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு வாத்தியார் கேட்க போடு, இன்னைக்கு எல்எஸ்டி எடுத்துகிட்டு வந்திருக்கியா, நீ ஸ்கூலில் கிளாஸ் ரூம்லேயே இருக்காதப்போ, கஞ்சாவை எடுத்துட்டு வந்திருக்க வெளியில போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. படிக்கலனாலும் பரவாயில்ல தம்பி, இதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க, அந்த நிலைமை வந்துடும், அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை. அடுத்த செய்தியாக ரம்ஜான்
இந்த மாத நடுவில் தொடங்கி அடுத்த மாதம் முதல் வாரம் நடைபெற இருக்கிறது. கர்நாடக அரசை பத்தி தெரியும். இப்போ நம்ம திராவிட மாடலுக்கு போட்டியாக சிறுபான்மை மக்களை யாரு மகிழ்ச்சி படுத்துறது அப்படின்னு ஒரு காம்படிஷன் மாதிரி நம்மளே ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு மீடியால வச்சுக்கிட்டா கூட, இது வெஸ்ட் பெங்கால் வருமா இல்ல தமிழ்நாடு வருமா கர்நாடகா வருமா அப்படின்னா முக்கால்வாசி ஓட்டு எல்லாம் போட்டோம்னா கர்நாடகாவை தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களை மகிழ்விப்பதற்கு அவர்கள் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடி அப்படிங்கக்கூடியதுல கர்நாடகா முதலாக இருக்கிறது. அப்படிதான் அங்கு நடைபெறக்கூடிய அரசு உதவி பெறும் தனியார் உருது பள்ளிகள், தொடக்க பள்ளியாகட்டும், ஆரம்ப பள்ளியாகட்டும், நடுநிலை பள்ளியாகட்டும், அந்த பள்ளிகளுக்கெல்லாம் இந்த ரம்ஜானை முன்னிட்டு சிறப்பு நேரமாக காலையில 8 மணில 12:45 வரைக்கும் நீங்க ஸ்கூல் வச்சிருந்தா போதும் ரம்ஜான் காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இதுக்கு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாகட்டும், பாஜக ஆகட்டும் தங்களுடைய கருத்தை எதிர்ப்பை தெரிவிச்சு பேரவை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இதை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், இவங்க எப்படி இரட்டை நாக்கோடு செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். இந்த கர்நாடகாவில் எப்படி தமிழகத்தில் இந்த தமிழ் தேசியம், குறிப்பாக அந்த தமிழ் தான் எல்லாத்துலேயும் இருக்கணும், தமிழ் எல்லா விஷயத்துலையும் இருக்கணுங்கிறது இந்த இந்தியை அழிக்கிறது, சமஸ்கிருதம்ங்கிறது செத்த மொழி அப்படின்னு சொல்கிறது, ஒரு தமிழை தூக்கி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு மற்ற மொழிகளின் மீது ஒரு வன்மத்தை வெறுப்பதை கக்கக்கூடிய அந்த விஷயங்கள், இதை ஒரு பெரிய பிரச்சாரமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அதை ஒரு பக்கம் பார்க்குறோம். இவங்க எப்படி இரட்டை நிலைப்பாடோட இருப்பாங்கன்னு. அதே நேரத்தில் சமஸ்கிருதம் வேண்டாம், அது செத்த மொழின்னு இப்பொழுது கல்வி அமைச்சருடைய சினிமா தலைவர், ஏன்னா இவர் ரசிகர்ன்ற தலைவர், அவர் சினிமா நடிகர், அந்த சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டாருடைய இவர் தானே அவர் கல்வி அமைச்சர். அவர் வேலூர் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு, வேலூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அவருடைய பேரே உருதுல எழுத முயற்சி பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க இந்தியை எதிர்ப்பாங்க, சமஸ்கிருதத்தை எதிர்ப்பாங்க பார்க்குறோம். அதாவது இந்த மண்ணோடு இருக்கக்கூடிய மொழியை அவங்க எதிர்ப்பாங்க, வெளியிலேருந்து இந்த மொழியை அவங்க இது பண்ணுவாங்க. அதே போல் கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போர்டுலேருந்து நேம் போர்டுலேருந்து எல்லாம் கன்னடம் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் அங்கே பஸ்ஸில் ஏறுறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது யார்ட்டையாவது நீங்கள் கேட்டுட்டு எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் தான். ஏன்னா அவங்க அதாவது வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அந்த இதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கன்னடம் தான் இருக்கு, ரைட். அதில் கர்நாடகாவில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, அங்கே ஸ்கூல்லையும் நீங்கள் கன்னடம் படித்தே ஆகணுங்கிற ஒரு கம்பல்சரி இருக்குது. தமிழ்நாட்டில் அதுவும் கிடையாது. நீ 8th வரைக்கும் நீங்கள் 10th வரைக்கும் கூட தமிழே படிக்காமல் நீங்கள் எவ்வளோ உயர்கல்விக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது இருக்குது. இங்கிலீஷில் தான் பேசணும், அது பேசலைன்னா ஃபைன் போடக்கூடிய அந்த ஸ்கூல்லாம் கூட இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அங்கேயும் இந்தி எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் இந்தி இன்பொசிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி தமிழகத்தில் போராட்டம் எடுக்கிறாங்களோ அதே போல் ஃபேனட்டிக் கன்னடிகா, அங்கே எந்த ஒரு மொழியும் திணிச்சா அது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறது இல்லை. ஆனால் குறிப்பாக இந்த மோடி அரசு வந்த பிறகு வேணும்னே இந்த விஷயத்தை அதிகமாக அவங்க செய்கிறத பார்க்குறோம். ஏன்னா இவங்க தென்னிந்தியாக்கள் எல்லாம், கேரளா, தமிழ்நாடு, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியை எதிர்க்கிறாங்களாம். அதில் நல்ல நேரம் இந்த தெலுங்கு பேசக்கூடிய அந்த 2 மாநிலங்கள்லாம் இவங்க கூட இந்த இதில் சேரலை. இந்த 3 மாநிலங்கள் மட்டும்தான் அந்த இதில் நிற்கிது. கன்னடம் தான் இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கலாம், இந்தி இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன். உருதை மட்டும் ஏன் எதுக்குற? இப்போ பள்ளிகளுக்கு தான் ரம்ஜான் இது எப்படி அப்படின்னா, அந்த ஒட்டகம் அந்த குடிசைக்குள்ளார தலையை நீட்டுற அந்த இதுதான். இது ஆரம்பத்தில் உருது பள்ளிகள், அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகள், அங்கே இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. தனியார் பள்ளிகளுக்கும் உண்டு. இப்போ அதான் தனியார் பள்ளிகளுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாளை இப்போ அரசு பள்ளியை விட அதிகமாக தனியார் பள்ளி இருக்கு, அங்கேயே இது வந்துருச்சுன்னா அரசு பள்ளிகளில் கொண்டு வரதுல உங்களுக்கு என்னடா வலிக்குது அப்படின்னு இதே இஸ்லாமிய அமைப்புகள் கேட்கும் பொழுது, சரி ஃபஸ்ட்டு இப்போ இந்த டிமாண்டை நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம், அடுத்த தடவை நீங்கள் ஓட்டு போட்டேன்னு வச்சுக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இதே மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த, அதாவது நல்ல விஷயங்கிறதுக்காக சொல்கிறேன், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஷிஷாத் பூனாவாலா. அவர் ஒரு இஸ்லாமியர்.
அவர் என்ன சொல்றாரு, ஒரு மதத்திற்காக உன்னுடைய ஒரு இவ்வளவு நாள் இருந்த கல்வித்துறையில இருந்த ஒரு சட்ட திட்டத்தையே நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, அவரே ஒரு சிம்பிளா இருக்கிறார். இப்ப எனக்கு, நான் முஸ்லீம், இப்ப எனக்கு ரம்ஜான் கொடுத்துட்டா எனக்கு சந்தோஷம், நவராத்திரிக்கு நீ இந்த மாதிரி செஞ்சியா அப்படின்னா, இந்து மாணவர்களை வேறு மாதிரியாகவும், இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக இஸ்லாமியர்களுக்கு நான் இதை செஞ்சேன்னு காட்டுறதுக்கு தானே நீ இதை செய்யற, அப்பனா உண்மையிலேயே மத அரசியல் செய்வது யார் அப்படின்னா அவர் காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்றாரு. நீங்க சொல்றது மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் எதற்கு மேல் சபை அந்த உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. பல இடங்கள்லையும் எதிர்ப்பு வருகிறது. ஏற்கனவே வக்பு இடத்திற்காக இவங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இடத்தையே வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல பெங்களூர்ல இருந்த இடத்தையே வாரி வழங்கினாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கேஸ் போட்டு தான் அந்த பரத்வாஜுங்கிறவர் ஒருத்தர் கேஸ் போட்டு தான் அது திரும்ப பெற்றோம். வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இடத்தையே இவங்க முஸ்லீம்களுக்கு தர அளவுக்கு இவங்க வந்து ஓட்ட அரசியல், மத அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதன் அடுத்த கட்ட நகர்வாக இப்போ இது மாதிரி ரம்ஜானுக்காக ஒரு மாசத்துக்கு இவங்க வந்து ஸ்கூல் டைமிங்கே மாத்துறாங்க அப்படின்னா, அடுத்த முறை அரசு பள்ளியிலையும் இது பண்ணுவாங்க. சரி, இது இங்கே தானா அப்படின்னா, நம்ம இதே ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் பேக்கெட்ஸில் மட்டும் முஸ்லீம்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பள்ளிகள்லாம் கூட ஈவினிங் டைம்ஸ் வந்து அவங்க மாற்றணும் அப்படின்னு சொன்னப்போ சிஓ அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, சரி மாற்றலாம் அப்படிங்கிறப்ப இந்து குழந்தைகளோட பேரண்ட்ஸ் போய் முறையிடுறாங்க. இல்லை, அவர் சிஓ வந்து என்ன சொல்ற, அவரு தான் வந்து அந்த கல்வித்துறைக்கான அதிகாரி. அடுத்தது டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்காரு, கலெக்டர் இருக்காங்க, இதுதான் மாவட்ட நிர்வாகம். அவர் என்ன சொல்றாரு, கலெக்டர்லாம் பெரிய ஆள் கிடையாதுங்க, இந்த ஊர்ல ஜமாத்து தான் ரொம்ப பவர்ஃபுல், அதனால நீங்க ஜமாத்துல போய் முறையிடுங்க அப்படின்னு. சரி, அவங்க வந்து இந்த ஊருக்கு எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் வந்து மேடையில பேசும் பொழுதெல்லாம் ஒரு இந்து பாடல் ஒன்று பாடுவாரு, கிறிஸ்துவ பாடல் பாடுறாரு, இவர் எல்லாருக்குமான ஆளா இருக்குமாறு இருக்கிற இவர் எம்எல்ஏ, அது விசிகால இருக்கிறாரு, ஒரு சமநீதி சமூக நீதிக்காக பேசுறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னா, ஏன்ட்ட ஒன்றும் இல்லைம்மா, நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ டிஸ்ட்ரிக்ட் இதே பாருங்கிற, டிஸ்ட்ரிக்ட் தான் ஜமாத்தை பார்க்க சொல்லிட்டான். சரி, நீ உங்க ஜமாத்தை ஒவ்வொரு ஜமாத்தை பார்க்கும் பொழுது அதுல ஒரு ஜமாத்து யூனிவர்சிட்டி கொடுத்துறான், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எப்படி வேணாலும் எப்பவும் போல ஸ்கூல் நடக்கட்டும்னு தான் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்த ஜமாத்துக்கு எதிராக மற்ற ஜமாத்தெல்லாம் திரும்பிட்டான். நாங்கள் இந்த இடத்துல கேப்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம், இனிமேல் நம்ம வச்சது தான் இங்கே சட்டம், இன்டைரக்டா ஷரியா சட்டத்தை இங்கே கொண்டு வரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம், ராஸ்கல் நீ வந்து திடீர்னு செக்குலரிசத்தை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது பேர் ஜமாத்தா இல்லை பாஜக கட்சியா? உண்மையான செக்குலரிஸ்ட் யாருன்னா பாஜக தான், அவங்க தான் எது வேணாலும் நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறது. அது மாதிரி இந்த ஜமாத் செயல்படுவியா அப்படின்னு இங்கே இருக்கிற ஜமாத்தெல்லாம் உளுந்து புறான உடனே அவங்க பயந்துட்டாங்க. இது நாகப்பட்டினம் பகுதியில் நடந்தது. அதனால நமக்கு புதுசு இல்லை, ஆனால் கர்நாடகா மக்கள் அங்கே வந்து விழிப்படைஞ்சிருக்கிறாங்க. இது இன்று தனியார் பள்ளி, சிறுபான்மையினர் பள்ளின்னு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பொதுப்படையாக எல்லாத்தையும் இவங்க செய்வாங்க. அதனால தான் இதே இஷ்யூ வந்த பொழுது மகாராஷ்டிராலையும் என்ன பண்ண, நவநிர்மான் சேனா வந்து இந்திக்கு எதிராக இருக்கும், இந்தியை இம்போசிஷன் பண்றீங்க, மராத்தி மானூஸ், மராத்தி தான் ரொம்ப எங்களுக்கு இந்தியை வந்து திணிக்கலான்னு பார்க்குறீங்களான்னு இந்த ராஜ் தாக்கரே எல்லாம் சவுண்டு விடுவாங்க. அதனால தான் நம்ம நிதேஷ் ராணே அவர் அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு அது ரைட்டுப்பா, நானும் மராட்டி தான், மராட்டி ரொம்ப முக்கியம், இங்கே இந்தியெல்லாம் யாரும் திணிச்சிட முடியாது, எனக்கும் மராட்டி தான். ஆனால் ஒரு சில இந்த மார்க்கெட் ஒரு ஏரியா சொல்றாரு, அந்த இடத்துல உருது தான் ஃபுல்லா பேசுற, அங்க போய் நீ ஏன்பா இந்த பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிற, இந்த இடத்துல மட்டும் பம்பாயில ஒரு சில இடத்துல மட்டும்தான் மராட்டி மானுசுங்கிற, அந்த பக்கத்திலே போக மாட்டேங்கிறியன்னு அவர் கேள்வி கேட்டார். எப்படி, எதுக்காக சொல்ற, இந்த மொழி வைத்து அரசியல் செய்வர்களுக்கு எப்பொழுதுமே இரட்டை நிலைப்பாடு இருக்கு. உருது அரபின்னா அடக்கி வாசிப்பாங்க, இந்தின்னா அப்படியே பொங்குவாங்க, சமஸ்கிருதம்னா பொங்குவாங்க, அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கிறது அந்த செய்தி. நிறைவு செய்தியாக பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி அதுக்கு ஜனாதிபதி நன்றியுரை தெரிவிக்கும் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அதனுடைய கண்டினியூட்டி நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுல ராகுல் காந்தி வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக்கை எடுத்திருக்கிறதாகவும் அதன் மூலமாக பாராளுமன்றமே ஸ்தம்பிச்சிருச்சிருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவருது. அதுல வந்து சீனாவிடம் நம்ம பதுங்கிட்டோம்,
அது வந்து ஒரு இந்த புக்கு வெளியில வரல, ஏற்கனவே உள்ள ஒரு ஆர்மி சீஃப் எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, பாரத அரசு வந்து போதிய கோஆப்ரேஷன் கொடுக்கல, அதனால வந்து நம்ம சில பகுதிகளை இழக்கக்கூடியதாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த புக்கு ரிலீஸ் ஆகல, அதனால அதுல நோட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பாராளுமன்றத்துல பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது பெரிய சர்ச்சையை எழுப்பியிருக்கு. இப்போ செய்தி எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறை பாராளுமன்றம் கூட்டம் தொடங்கும் பொழுதும் ஏதாவது ஒரு இஷ்யூவை வைத்துக்கிட்டு அதை வைத்து பூதாகரமாக ஆக்குவது அப்படிங்கிறத ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னை நினைத்து கொண்டிருக்கார். தான் வந்து நான் சொன்னது அவர் பல முறை சொல்றாரு, நான் சொல்றது தான் மக்கள் சொல்றாங்க அப்படின்னு. அவரை ஏன் தோக்குறாருங்கிறது அவருக்கும் தெரியல. இந்த எஸ்ஐஆர் பற்றிலாம் அவர் சொன்னது, இப்படி ஓட்சோரி நடந்ததுன்னா பீகாரில் சொன்னார். கடைசியில் 6 எம்எல்ஏக்களோட சுருங்கினாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தோம், ரஃபேல் அந்த விஷயத்தை பற்றி ஆரம்பித்தார், பிகாசஸ் அதை பற்றின ஒன்று ஆரம்பித்தார், அப்புறம் இந்த HLA அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம பிரான்ஸ் வெளிநாட்டுகள்லேருந்து வாங்குறாங்க, அந்த ஒரு விஷயம் பேசுறது. தொடர்ச்சியாக ஓட்சோரி ஒரு தடவை பேசுனது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க, அமெரிக்காவிடம் வந்து பணிந்து விட்டார் அவர் வந்து. ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த விஷயம் எடுத்தாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து ரஃபேல் விமானங்கள் வந்து எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிறத இப்போது வரை அரசு சொல்லலை அப்படின்னா ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த தடவை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முகுந்த் நரவானேன்னு ஏற்கனவே ஆர்மி சீஃபாக இருந்தவர், அவர் வந்து ஒரு மெமோயர், ஒரு புத்தகம் எழுதுறாரு, 4 Stars ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதில் அவர் நீங்கள் சொல்றது மாதிரி அந்த புத்தகம் ஒன்றும் வெளிவரல, அனுமதி கொடுக்கல, ராணுவத்தை அமைச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்னென்னா பார்த்தீங்களா, இதெல்லாம் அவர் எழுதுனதுனால தானே அந்த புத்தகத்தை நீங்கள் தடை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒன்று கேட்கறது நியாயம். இது குறித்து ஏற்கனவே சில புத்தகங்களை அவர் ஆர்மியில் இருந்திருக்காரு. லெப்டினன்ட் ஜெனரலாக தில்லான் அப்படிங்கிற, குறிப்பாக அவர் வந்து காஷ்மீர் பகுதியில் அந்த பகுதியில் இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரலாக. அவர் 3 புத்தகங்களை இது வரைக்கும் எழுதியிருக்காரு. கடைசியாக ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி எழுதியிருக்காரு. அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது எனக்கு 3 மாதத்துலேயே எனக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற. அவர் வந்து ஒரு ஆர்மி சீஃப், வெதர் இஸ் சர்வீசிங்கில் இருக்கிறவரோ ரிட்டையர்டு ஆர்மி பர்சனல், யாராவது புத்தகம் ஆர்மி பாதுகாப்புத்துறை சம்பந்தமாக ஏதாவது புத்தகம் எழுதுறாங்கன்னா அந்த புத்தகத்துடைய காப்பி டெக்ஸ்ட் அது வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க அதில் சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. இது சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி அது சரியாக இருந்தாலும் அதை இப்போது சொன்னால் என்ன பிரச்சனை வரும், அது நீ சொன்னது உண்மையாக இருக்கும், ஆனால் இதோடைய ரெசிப்ரேஷன் இது சொல்றதுனால இரு நாட்டுகளுடைய உறவு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, இராணுவ நடவடிக்கையில் ஃபர்தரான ஒரு கோஆப்ரேஷனில் ஏதாவது இஷ்யூ வருமா, இதெல்லாம் அவங்க குவாரி பண்ணுவாங்க. நீங்கள் பேசாமல் இந்த வரியை மட்டும் எடுத்துருங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறது உண்மைதான், ஆனால் இது இருந்தால் இப்போதைக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு. உடனே இந்த ரைட்டர் வந்து ஆமாம் நானும் இப்போ யோசிக்கிறேன், இதை வேறு விதமாக நான் மாற்றி வார்த்தைகளை மாற்றி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் 20-30 சேஞ்சஸ் என்னுடைய புத்தகத்தில் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில விஷயங்கள் உண்மையை சொன்னால் என்ன நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பாக ஒன்று போயிடும். சில விஷயங்களை ஏன் உண்மையை நம்ம ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுங்கிறதுல இருக்கிறது. இதுதான் ப்ரொசீஜர், நார்மல் ப்ரொசீஜர். இவங்க இதுல என்ன குவரி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இப்போதைக்கு இது வந்தா சென்சிட்டிவாக இருக்கும்னு நினைச்சதுனால வித்ஹெல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு. அதுல ஒரு லீக் ஆயிருக்கு, கேரவான் வெப்சைட்ல மேகசைன்ல வெப்சைட்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 5 வரிகளை கண்டவுடனே ஏன் அச்சம், அமித்ஷா ஏன் நடுங்குகிறார், இந்த சு வெங்கடேசன் அது ஒரு தற்குறி. அதாவது சு வெங்கடேசனுக்கும் ராகுல் காந்திக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த ஆள் சாகித்ய அகாடமி அது எப்படி வாங்கினான்னு தெரில. இவன் வந்து ஓரளவு படித்த முட்டாள், அந்த ஆள் படிக்காத பெரிய அளவு சாமர்த்தியசாலி இல்லாத ஒரு முட்டாள். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேரும் டஃப் ஃபைட்டு கொடுக்குறவங்க. தாங்க அப்படி பேச எழுந்துட்டாலே வந்து அமித்ஷாவாக இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கதி கலங்குறாங்கன்னு இவங்களுக்கு இவங்களே அப்படியே முதுகில் தட்டிட்டு
நம்மளை பயப்படுறாங்கன்னு. இவன் பேசுறானே எவன்டா கேட்கறதுன்னு நினைச்சிட்டு அவங்க அன்னைக்கு வராம இருக்கலாம். இல்ல இவன் பேசுறது கேட்கறத விட அன்னைக்கு முக்கியமான வேற ஏதாவது அலுவல் இருக்குன்னு வராம இருக்கலாம். நான் பேச ஆரம்பிச்சிட்டோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் பிரதமர் இன்னைக்கு வரல, அமித்ஷா வரல, முக்கியமான அமைச்சர்கள்லாம் யாரும் வரல பாருங்க, ஏன்னா நான் அப்படிப்பட்ட வாதத்தை இன்னைக்கு முன் வச்சேன் அப்படின்னு உடனே வந்து ட்விட்டர்ல அவர் எழுதுவார். ஸோ அப்படி ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அந்த 5 வரிகள் அதுல வேற ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து ரிப்பப்ளிக் டிவியில ரொம்ப அழகாக ஒரு ஆர்மியில இருந்தவர் சொன்னார். என்னன்னா, இவர் ஒரு எவிடன்ஸ்னு கொண்டு வர்றார். அந்த எவிடன்ஸ்ல ஒரு தகவல் இருக்கு, உண்மைதான். அந்த தகவலையே எப்படி மெஸ்அப் பண்ற, அதுவே அவருக்கு புரியாம சொல்றாருன்னு. அதுல சொல்லியிருக்கிறது வந்து 2020 நடந்த விஷயம். நரவானே சொல்லியிருக்கிறதுன்னு சொல்ற அந்த விஷயம் 2020. ஆனா இவர் சொல்றது வந்து டோக்லாம சொல்றாரு, அது 2018 நடந்தது. ஸோ இவன் ஆதாரம்னு காட்டுறதே இவனுக்கு வந்து ஒழுங்கா புரியல. இவனுக்கு இது ஆதாரம், இதெல்லாம் வச்சுதான் பாஸ் நீங்க பேச போறீங்க, நீங்க பாராளுமன்றத்துல நீங்க பேசின உடனே எல்லா மீடியாலையும் ஹெட்லைன் இதுதான் வரும், மோடி கதிகலங்கினார், அப்படியே பாஜக அரசை வந்து அப்படியே பிடரியில பிடிச்சு விட்டார் அப்படின்லாம் தம்பனையில் போடுவாங்க தலைவா, அதனால நீங்க இது பேசுங்கன்னு யாராவது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி இந்த டேட்டா எடுத்து கொடுக்குறவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. தலைவன் அது அறவரையா படிச்சுட்டு வந்துட்டு எந்த வருஷம் இதுன்னு அவனுக்கு தெரியல, அடிச்சு விட்டாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, 2020 நம்ம இந்திய ராணுவத்திற்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, கைலாஷ் ரேஞ்சுங்கிற ஒரு இடத்துல நம்ம மேல இருக்கிறோம், நம்ம வந்து முக்கியமான கெய்னிங் ஏரியா அது, அங்க இருக்கிறோம். அந்த கால்வான் இஷ்யூ வரும்போது அப்புறம் அங்கேருந்து ஒரு 4 டேங்க், சைனாவுடைய டேங்க் வந்து நம்மளுடைய பகுதியை நோக்கி வர இருக்கிறது. இது வந்து விசிபிளா பார்க்கக்கூடிய அளவிற்கு சில மீட்டர் தூரங்கள்ல அது வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஆர்மி சீஃப் இவர், அப்போ சிடிஎஸ் ஆக பிபின் ராவத் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கிட்ட சொல்றாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர், நான் வந்து எதுக்கும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றோன்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. அவர் அதுக்கு முன்னால என்ன பிரைம் மினிஸ்டர் இதுல இருந்தாருன்னு தெரியாது, அலுவலில் இருந்தாருன்னு தெரியாது. 2 மணி நேரத்துக்கு பிறகு பதில் கிடைக்கிறது. ஏன்னா இவர் இது வரைக்கும் சொல்லிட்டாரு, அதாவது டேங்க் வந்திருக்குது, ராஜ்நாத் சிங் சொல்றாரு, ராஜ்நாத் சிங் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்? அதுதான் அங்கு நடந்த தவறு தான் வந்து சீனா வந்து பல இடங்களை ஆக்கிரமிப்பதற்கு, எங்க ஆக்கிரமிச்சிருக்குன்னு தெரியல. ஆனா அதற்கு பிறகு அதிலேயே எழுதிருக்கிறது என்னன்னா, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோ அப்படின்னு, உங்களுக்கு எது சரின்னு படுதோ, டூ வாட் எவர் யூ டீம் அப்ராப்ரியேட், உனக்கு அந்த நேரத்தில் எதுன்னு தெரியுது அது பண்ணா அப்படின்னு. ஒரு இராணுவ தளபதிக்கு ஒரு நாட்டுடைய பிரதமர் இதை வேற ஃப்ரீ ரன் எப்படி கொடுக்க முடியும்? நீ என்ன வேணாலும் பண்ணீங்க, நான் வந்து டிப்ளமேட்டிக் விஷயம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு இப்ப ஏதாவது சரின்னு அது செய்ய, தேசத்துக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு. அதெல்லாம் விட்டான் அந்த ஆளு. பாத்தீங்களா? அடுத்தது இன்னொருத்தன் இப்ப எழுதியிருக்கான் என்னன்னா, தன்னுடைய பொறுப்பை, அதாவது 56 இன்ச் என்று அப்படியே நெஞ்சை பிளந்து காட்டுவார், தீபாவளி என்றால் நான் இராணுவ உடையோடு போய் அவர்களோடு தீபாவளி கொண்டாடுகிறேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே சீன் போடுவார். ஆனால் உண்மையான அந்த களத்திலே இராணுவ பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் இவரிடம் கேட்கிறார்கள், இவர் சொல்கிறார் நீனே பார்த்துக்கொள். எப்படி அங்க இருக்கிற இராணுவ இதுக்கு அதுதான்ப்பா அந்த தில்லான் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதாவது ஒரு வார், ஒரு இஷ்யூ வருது, ஒரு சின்னதாக இன்கர்ஷன் நடக்குது, நம்ம திருப்பி அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம். அடுத்த கட்டமாக இனிஷியேஷன் எடுக்கணும்னா அப்போ மட்டும் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஹையரார்கியில் நம்ம சீஃப்கிட்ட பேசிட்டு நாங்கள் சண்டைக்கு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத மட்டும்தான், அது போன்ற நிலையில் மட்டும்தான் பர்மிஷன் கேட்கணும். ஆனால் இந்த மோடி அரசாங்கத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி இன்கர்ஷன்லாம் நடக்கிறப்ப அங்கே ஃபீல்டில் எவன் இருக்கானோ அவங்களே, அந்த கர்னல் அந்த இது எந்த பொசிஷனில் இருக்கிறாங்களோ அவங்களே முடிவு எடுத்துக்கலாம். அது போன்ற பல முறை காஷ்மீரில் நாங்கள் திருப்பி அடிச்சிருக்கிறோம் பாகிஸ்தானை அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் என்ன அதாவது இப்போ டிஜிட்டல் உலகங்கிறதுனால நீ பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை அடிச்சு விட்டுற, ஆனால் நீ பேசுனது பொய் அப்படிங்கிறது
24 மணி நேரம் 26 நிமிஷத்துல நடந்துருது அப்படிங்கிற. இதே நரவானே நான் இது போல புக்கெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு குறிப்பாக இவர் இப்ப கோட் பண்றாருல, நம்ம வந்து கைலாஷ் ரேஞ்சில் அப்படி இருந்தோம், அவங்க உள்ள வந்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு பதிலே சொல்லல அப்படின்னா அந்த இடத்துலயும் அவர் சொல்ல இது மாதிரி நடந்ததுங்கிறது உண்மை. ஆனா இந்த இந்திய வரலாற்றுல 1979 பிறகு சைனா இப்படிப்பட்ட பதிலடியை இப்படி வந்து பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இந்திய இராணுவத்தை இப்படி அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு இதே நரவானே ஏஎன்ஐல கொடுத்த பேட்டியில அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த பொழுது, மிக பிரபலமான யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த போய் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரே சொல்லாதத நீ ஒரு 4 வரியை வச்சுட்டு நாம் இதை இப்படி புரிந்து கொள்ளணும், வேறு இந்த லூசு புரிஞ்சுக்கிட்டது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து பல பல ஏக்கர் நிலங்களை வந்து சீனாட்ட. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் பழைய வரலாற்றை எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நேரு சொன்னார், அங்கே வந்து புல்லு கூட முளைக்காது அக்ஷா சின்ன கொடுக்குறப்ப அப்படிங்கிறப்ப, அப்போ எதிர்கட்சியில் இருந்த ஒருத்தர் தான் உன் தலை மாதிரி கிடையாது அப்படின்னு அவர் அப்போவே பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. உன் தலையில் வேணால் டேஷ் இல்லாமல் இருக்கலாம், அங்கே வந்து அந்த இடங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி எதிர் பதிலடி கொடுத்தாரு அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் அது பதிவாக ஆகியிருக்கு அப்படின்னு இப்போ எல்லாரும் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஒவ்வொரு முறையும் சீனா வந்து அப்பராண்டு நம்மளை விட பெரிய, இப்போ பார்த்தீங்க மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பேட்டரி நம்ம இது இல்லை அது இல்லை ஏஐ டெக்னாலஜி, இவர் எதை பற்றி எடுத்தாலும் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அது சைனா தான் அப்படின்னு. இது மிலிட்ரி இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் எல்லாம் சீனா. அதுதான் நம்ம கேட்குறோம், நீ சீனாவோட என்ன எம்ஓயு போட்ட அப்போ? நீ இந்தியாவை இன்னும் சொல்லப்போனால் இந்திய இராணுவத்தை குறைத்து ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே இந்திய இராணுவத்தை எவ்வளவு கொச்சைப்படுத்தினார்கள். திரும்ப திரும்ப எத்தனை விமானம் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு. இப்போ பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொன்னா, நாடெல்லாம் போய் நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த ஆள் சொல்கிறான். இப்பொழுது என்னென்னா டாரிஃபு 50%, 100% போனவர் திடீர்னு டபால்னு 18%. இதில் என்ன கொடுமை தெரியுமா? சரியாக இவங்களுடைய மவுத் பீஸாக இருந்த ரகுராம் ராஜன் ஒருத்தர், மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் அப்படி என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுதான் 50%, 100% டாரிஃபா அப்படின்னு கிண்டலாக கேட்டார். நம்மளுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு 19% அவங்க டேக்ஸ், அவங்களுக்கு நமக்கு 50%. இதுதான் ட்ரம்ப் மோடி ஃப்ரெண்ட்ஷிப். வாட் ஃப்ரெண்ட்ஷிப் இட் இஸ் அப்படின்னாரு. இப்போ 18, அவன் 19 18%. எல்லாரோட சைனாவோட நமக்கு கம்மி, சைனாவோட பங்களாதேஷை விட கம்மி. அடிமையாக அவன் வச்சிருக்கான்ல, அமெரிக்காவின் அடிமையாக பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்கு. அவன் தூக்கி போடுறத எடுத்துக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கான். அவங்களுக்கே 19% டிமாண்ட். நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போதான் உன்கிட்ட டீலு. எப்பொழுது யூரோப்பியன் யூனியனுடைய டீலை முடிச்சுட்டு இது இப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று, அதை வந்து ஒரு பக்கம் பண்ண. அதனால தான் இன்னைக்கு பாராளுமன்ற என்டிஏ கூட்டணி எம்பிக்களுடைய கூட்டம் நடந்தது. அதில் அந்த மண்டபத்திற்கு அவர் நடந்து வரார். எல்லா இங்கிலீஷ் சேனல்லும் அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் மேலே என்னென்னமோ பேசுகிறீங்க. 2 டீலு, யூரோப்பியன் யூனியன் டீலை முடிச்சுட்டு அமெரிக்காவுடைய டீலை முடிச்சுட்டு என்னடா 50% இனிமேல் என்ன ஆகும் அப்படின்லாம் கேள்வி கேட்ட இதே மீடியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா பேசினது. இப்போ 18% குறைச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால இப்போ இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, அவர் இந்த 56 இன்ச்சுன்னு சொன்னார், அந்த 56 இன்ச்சோட அப்படி நடந்து ஒரு பீடி நடையிட்டு போறார். இது பாருங்க, அவருடைய பாடி லாங்குவேஜை பாருங்க. இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிங்க, அவரை எதையாவது ஒன்று அவரை வந்து டச் பண்ணியிருக்குதா? அவர் போகிற அந்த மிடுக்கை பார்த்தும் பொழுது நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிடா, நான் செய்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டுகிறது அப்படின்னு இருக்காங்க. அதுதான் ராகுல் காந்தி போன்ற தேச துரோகிகளுக்குமான பதிலாக அவர் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய உடல் மொழியினால. ஆனால் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், இதில் இவர் தேச துரோகிங்க, இவர் இப்படி தாங்க பேசுவார் அப்படின்னு தொடர்ச்சியாக. ஏன்னா நேற்று வந்து ஜெகதீப் பால் அவர் தான் வந்து அந்த நடத்துகிறார். அவர் வந்து நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் விளக்கம் கொடுத்த பிறகு நீ அதே விஷயத்தையே பேசிகிட்டு இருக்க, எஸ்கேப் ஆகிட்டாரு மோடின்னு இப்படியெல்லாம் பேசுகிற. இது வந்து
பாராளுமன்றத்தில் இது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நடந்த எதிர்க்கட்சி தலைவர்களை மிக கேவலமாக அநாகரிகமாக நடந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவரில் ராகுல் காந்தி ஒரு ஆள் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கார் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும் பொழுது. ஸோ நமக்கு வந்து நல்ல பிரதமர் கிடைச்சிருக்காரு. ஆனால் இந்த ஆட்சியை வந்து உண்மையிலே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு தெளிவான எதிர்க்கட்சி இல்லை அப்படிங்கிறது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் தேச துரோகியாகவும் இருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்தியா வந்து கேவலப்படுது. மன்னிப்பு கேட்கணும்னு கிரண் ரிஜிஜு ஒரு வார்த்தையில் கேட்டிருக்காரு. இவர்கிட்ட இவருக்கு வேற ஏதாவது தண்டனை இருந்தால் கூட அது கொடுத்தாலும் தவறில்லை அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெயந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.